என்ற பெருமையை கடந்த ஒரு வருட காலமாக விடாது தக்க வைத்திருந்த எலன் மஸ்கின் கிரீடத்தை அவரிடமிருந்து பறித்து தன் தலையில் சூடிக் கொண்டிருக்கிறார் ஆரக்கிளின் லாரி எலிசன். யார் இந்த லாரி எலிசன்? நம்பர் 1 பணக்காரரானது எப்படி? பின்கதை என்ன? விரிவாக பார்க்கலாம். லாரன்ஸ் ஜோசப் எலிசன் 81 வயதான ஒரு அமெரிக்க தொழிலதிபர். தொழிலதிபர் என்பதை விட பில்லியனர் என்பதே பொருத்தமாக இருக்கும். ஆகஸ்ட் 17, 1944 அன்று நியூயார்க் நகரில் திருமணமாகாத யூத தாயான புளோரன்ஸ் பெல்மேனுக்கு மகனாக பிறந்தார். அவரது உயிரியல் தந்தை ஒரு இத்தாலிய அமெரிக்க ராணுவ விமானப்படை விமானி. 9 மாத குழந்தையாக இருக்கும் போது எலிசனுக்கு நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து அவரது தாய் அவரை தத்து கொடுக்க முடிவு செய்துள்ளார். அதன்படி எலிசனின் அத்தை மாமாவிற்கு எலிசனை தத்து கொடுத்துள்ளார். அதன் பிறகு தனது 48வது வயது வரை அவர் தனது உயிரியல் தாயை மீண்டும் சந்திக்கவே இல்லை. எலிசன் சிகாகோவில் உள்ள சவுத் சோர் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். பின்னர் அர்பானா சாம்பைனில் உள்ள இல்லியான்ஸ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படிப்பில் சேர்ந்தார். ஆனால் 1966ஆம் ஆண்டு அவரது வளர்ப்பு தாய் இறந்ததால் அவரால் தனது படிப்பை தொடர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் அதன் பின்னர் ஒரு பருவத்திற்கு மட்டும் பல்கலைக்கழகத்திற்கு வந்த அவர் தன் சூழல் காரணமாக அங்கிருந்து பெர்க்லிக்கு குடிபெயர்ந்ததால் படிப்பு முழுமையாக தடையாகிறது. பின்னர் 1970களில் எலிசன் ஆம்பெக்ஸ் கார்ப்பரேஷனில் பணியாற்ற தொடங்கியுள்ளார். 1977ஆம் ஆண்டில் இவர் 2 கூட்டாளர்களுடன் $2000 முதலீட்டுடன் மென்பொருள் மேம்பாட்டு ஆய்வகங்களை நிறுவினார். இதுதான் தற்போது தொழில்நுட்பத்தின் ஜாம்பவானாக திகழும் ஆரக்கிள் நிறுவனத்தின் தொடக்கம். அந்த நிறுவனத்தின் முதலீட்டு பணத்தில் $1200 அவருடையது. வலுவான தொழில்நுட்ப திறன்களுடன் இருந்தாலும் எலிசன் 1984 வரை அதிகாரப்பூர்வமாக ஒரு டெவலப்பராக வகைப்படுத்தப்பட்டார். மற்றவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக வலுவாக இருப்பதால் அவர் விற்பனையை நடத்துவார் என்று நிறுவனர்கள் முடிவு செய்தனர். 1979ஆம் ஆண்டு நிறுவனம் தன்னை ரிலேஷனல் சாப்ட்வேர் இன்க் என்று பெயரிட்டது. 1983ஆம் ஆண்டில் நிறுவனம் அதன் முதன்மை தயாரிப்பிற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக ஆரக்கிள் சிஸ்டம்ஸ் கார்ப்பரேஷனாக மாறியது. அதிலிருந்து கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களுக்கு மேலாக தொழில்நுட்ப துறையில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது ஆரக்கிள் நிறுவனம். 1977 முதல் 2014 வரை ஆரக்கிளின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்த லாரி எலிசன் தற்போது அதன் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி மற்றும் நிர்வாக தலைவராக இருக்கிறார். ஜூலை 2025 நிலவரத்தின்படி ப்ளூம்பர்க் பில்லியனர்கள் பட்டியலில் எலிசன் உலகின் 2வது பணக்காரர் ஆவார். இவரது சொத்து மதிப்பு அப்போது $257 பில்லியன் இருந்தது. அதே சமயத்தில் ஹவாய் தீவுகளில் 6வது பெரிய தீவான லானாயின் 98% உரிமையாளருக்காகவும் எலிசன் அறியப்படுகிறார். இந்த நிலையில்தான் தற்போது எலன் மஸ்கை பின்னுக்கு தள்ளி லாரி எலிசன் உலகின் பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார். இந்த ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி முடிவின்படி ஏற்கனவே 45% அதிகரித்திருந்த ஆரக்கிளின் பங்குகள் 10ஆம் தேதி பெரும் அதிகரிப்பை பதிவு செய்து ஒரே நாளில் 41% உயர்ந்தது. இது நிறுவனத்தின் மிகப்பெரிய ஒற்றை நாள் ஏற்றமாகும். எலிசன் ஆரக்கிளில் சுமார் 1.16 பில்லியன் பங்குகளை வைத்திருக்கிறார். இது 9ஆம் தேதி காலை 40% உயர்ந்ததை தொடர்ந்து அவரின் சொத்து மதிப்பு $338 பில்லியன் உயர்ந்திருந்தது. ப்ளூம்பர்க் பில்லியனர்கள் குறியீட்டின்படி $385 பில்லியன் உள்ள மஸ்கை விட இது அதிகம். இதனால் எலான் மஸ்கை பின்னுக்கு தள்ளி உலக பணக்காரர்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார் லாரி எலிசன்.